சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலில் இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்புக்குரிய இறைமக்களை, நம் ஊரின் பாதுகாவலராம் புனித சூசை தந்தையின் 9ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயேசுவைப் போல பணி செய்வதற்கான மனநிலையை உருவாக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. அவர் கடவுளின் அதிகாரத்தோடு இவ்வுலகிற்கு வந்தார், மக்களுக்கு பணிபுரிந்தார். சீடர்கள் இயேசுவின் வழியாக பெற்ற பணி பொறுப்புகளின் வழியாக தந்தையின் மாட்சியை வெளிப்படுத்தினார்கள். நாம் அனைவரும் இயேசுவின் சீடராக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். நாமும் அவரது சீடராக வாழ வேண்டுமென்றால் இயேசுவின் வழியாக பணிபுரியும் மனநிலையை கொண்டு பணி செய்கின்ற போது ஏற்ற தாழ்வுகளை களைந்துவிட்டு பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையை நம்பிக்கையோடு கொண்டு வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசிர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது போஸ்கோ, மேரி, உஷா இவர்களின் குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், போஸ்கோ பிறந்த நாள் நன்றி பலியாகவும், ராஜா சுடர்மதி குடும்பத்தாரின் குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், அந்தோணிராஜ் லில்லி பபினாள் குடும்பத்தாருக்கு இறைவன் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வானத்தோர்க்கு அமைதி உண்டாகுக.
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 13 முதல் 25 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 13 முதல் 25 வரை. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவில் இருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள்.
ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்தபின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்கள் இனமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானா நாட்டின் மீது 7 மக்கள் இனங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி.
கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோரில் முழலில் உயிர் பெற்று எழுந்தவர், நீர் எம் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 16 முதல் 20 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் எனும் அறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று 2 வாசகங்களுமே நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றிய அருமையான ஒரு பாடத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சீடர்களுடைய பாதங்களை கழுவிய பிற்பாடு உதிர்த்த வார்த்தைகள், பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என்று சொல்லி தாழ்ச்சி என்கின்ற ஒரு அருமையான பாடத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகமும் தாழ்ச்சிக்கு உதாரணமாகத்தான் இருக்கின்றது. முதல் வாசகத்திலே பவுலடிகளாருடைய முதல் தூதுரை பயணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுல் மொத்தம் எத்தனை தூதுரை பயணங்கள் மேற்கொண்டார்? பவுலினுடைய தூதுரை பயணங்கள் எத்தனை? 3 தூதுரை பயணங்கள். எந்தெந்த இடத்துக்கு எப்படிலாம் போனார் அப்படின்னு சொல்லி திருவிவிலியத்தினுடைய பின் பக்கத்தை பார்த்தா தெரியும். பவுலின் தூதுரை பயணம் 1, பவுலின் தூதுரை பயணம் 2, பவுலின் தூதுரை பயணம் 3 அப்படின்னு சொல்லி பின்னால் அந்த அருமையான படம் மேப் கொடுத்திருப்பாங்க. தூதுரை பயணம் அப்படின்னா என்ன? தூதுரை பயணத்துல போய் பவுல் என்ன செஞ்சாரு? ஆண்டவரை குறித்த நற்செய்தியை அறிவித்தார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று ஆண்டவரை குறித்த நற்செய்தியை பவுல் அறிவித்தார். அவ்வாறு அவர் தன்னுடைய முதல் தூதுரை பயணத்தை தொடங்கிய பொழுது நடந்த நிகழ்வுகள்தான் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பவுல் மற்றும் அவரோடு இருந்தவர்கள் முதலில் எங்கு போகிறார்கள்? பம்பிலியாவில் உள்ள பெருகை அப்படிங்கிற ஒரு நகரத்திற்கு செல்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பெருகையிலிருந்து புறப்பட்டு அவர்கள்
பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வருகிறார்கள். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம்? நாகலாபுரத்தில் உள்ள குருவார்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். இடத்திற்கு வந்து நம்முடைய ஆலயம் போன்ற ஒரு தொழுகை கூடம் அங்கே இருக்கிறது. அவர்கள் நற்செய்தி பணியாளர்கள், நற்செய்தி பணிக்காக அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கு சென்று நற்செய்தி பணியாளர்கள் என்று சொன்னால் அங்கே முன்னால் அந்த தொழுகை கூடத்தின் முன் பக்கமாக போய் நின்று மைக்க பிடிச்சுக்கிட்டு அவங்க போதிக்க ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் பவுல் அங்கே என்ன செய்கின்றார்? பவுலும் அவரோடு இருந்தவர்களும் மக்கள் எல்லாரும் அங்க குழுமி இருக்கிறாங்க. அந்த தொழுகை கூடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பவுலும் அவரோடு இருந்தவர்களும் மக்களுள் ஒருவராக அங்கே அவர்கள் அமர்ந்து கொள்ளுகிறார்கள். தொழுகை கூட தலைவர் பார்க்கிறார், என்னப்பா போதிக்க வந்தவரை காணலையே அப்படின்னு சொல்லி சுற்றும் முற்றும் பார்த்து விட்டு ஆள் அனுப்பி வர சொல்றாங்க. வாங்க, போதிக்க வந்திருக்கிறீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை மக்கள்கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லலாம் என்று சொன்ன பிற்பாடுதான் பவுல் அங்கிருந்து எழும்ப வர்றார். நான் வர்றேன், நான் மக்களுக்கு போதிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கையால் சைகை காட்டுகிறார். சைகை காட்டிவிட்டு மக்கள் முன்பாக வந்து நின்று அருமையான உரையை அவர் போதித்ததாக நாம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்பு மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, இன்றைய முதல் வாசகத்தில் பவுலும் சரி, அருமையாக நாம் தாழ்ச்சி என்கின்ற இந்த ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாழ்க்கை பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பும் இதே பாடத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய செயல்பாடுகளிலிருந்து நம்மால் இதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. விவிலியத்திலே புனித யோசேப்பு பேசியதாக எந்த வார்த்தைகளும் இல்லை. அவர் ஒரு மௌனம் காக்கக்கூடிய மனிதராக, அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் என்று விவிலியம் பதிவு செய்கின்றது. அன்பு மக்களே, நம்முடைய தாழ்ச்சிக்கு முதல் எதிரி அல்லது ஆணவத்தின் முதல் படி என்ன தெரியுமா? ஆணவத்தினுடைய முதல் படி நம்முடைய பேச்சு தான். அதனா நம்ம கொஞ்சம் ஒரு கத்தோட இருக்கிறோம், ஒரு ஆணவத்தோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம முதல்ல வெளிப்படுத்தக்கூடிய செய்கை என்ன? நம்முடைய பேச்சு. நம்முடைய பேச்சால் தான் முதலில் நம்முடைய ஆணவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். என்ன சொல்லுவோம்? நான் யாருன்னு தெரியுமா? என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மெதுவா பேச மாட்டோம். எப்படி? வார்த்தையை உயர்த்தி பேசுவோம். கத்தி பேசுறவன் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல நேரங்களில் நம்முடைய மனதிலே பதிந்து விட்டது. அதனால வார்த்தைகளை உயர்த்துவோம். என்னை பத்தி தெரியாம என்கிட்ட மோதிட்ட, நீ என்ன நிலைக்கு ஆக போறன்னு பாரு அப்படின்னு சொல்லி வார்த்தையை உயர்த்தி பேசணும். அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். அப்படிதானா? நம்முடைய ஆணவத்தின் முதல் வெளிப்பாடு நம்முடைய வார்த்தைகள். அன்பு மக்களே, அதற்கு அப்படியே எதிர்மாறாக புனித யோசேப்பு செயல்படுகிறார். எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லை. அவருடைய வார்த்தைகளினால் அவருடைய ஆணவத்தை, அவருடைய அந்த உயர்வு மனப்பான்மையை அவர் நிலைநாட்ட விரும்பவில்லை. மாறாக வார்த்தைகளே பேசாமல் அமைதியாக தாழ்ச்சி என்கின்ற ஆடையை புனித யோசேப்பு அணிந்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். விவிலியத்திலே ஒரு அருமையான நிகழ்வு. ஆலயத்திலே ஆண்டவர் இயேசு காணாமல் போய்விடுவார். சிறுவன் இயேசுவை தேடி அலைவார்கள். அப்பொழுது கூட இயேசுவை கண்டடைந்த பிற்பாடு சுசேப்பரும் பார்க்கிறாங்க, மாதாவும் பார்க்கிறாங்க. ஆனால் சுசேப்பர் அங்கே அமைதியாக எந்த வார்த்தையும் பேசல. நிச்சயமாக கோபம் வந்திருக்கும். அப்படிதான் தன்னுடைய மகனை காணல, 3 நாளுக்கு பிறகு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கோபம் வந்திருக்கும். வார்த்தைகளை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு சூழலும் அங்க ஏற்பட்டிருக்கும். எங்கெல்லாம் போய் தொலைஞ்ச, உன்னை எங்கெல்லாம் தேடி அலைகிறது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தன்னுடைய தந்தைக்குரிய அந்த நிலையிலே தன்னுடைய வார்த்தைகளை அவர் உயர்த்தி பேசி இருக்க முடியும். ஆனால் பாருங்கள், எந்த வார்த்தையும் பேசவில்லை. அமைதியாக தன்னுடைய பார்வையால் தான் அவர் அங்கு பேசி இருப்பார்.
தன்னுடைய மனைவியை பேச சொல்லுகின்றார். இவர் பேசாம அமைதியா இருக்கிறாரு. அன்னை மரியாதான் அங்கு அந்த சூழ்நிலையை கையாண்டதாக, மகனை ஏன் இப்படி செய்தா என்று இயேசுவோடு உரையாடியதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆக புனித யோசேப்பு தாழ்ச்சிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறார். இயேசுவினுடைய தந்தையாக, வளர்ப்பு தந்தையாக மாறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்து விட்டது. உலகின் மீட்பருடைய தந்தை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு கெத்து இருந்திருக்கும். இந்த உலகத்தை படைச்சவரே என்னுடைய பையன்தான், நான் உலகின் மீட்பருடைய தந்தை என்றெல்லாம் நிச்சயமாக ஒரு கெத்து இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், எந்த ஒரு கெத்தும் இல்லை. நான் இயேசுவினுடைய தந்தை, இந்த உலகின் மீட்பரே என்னுடைய மகன்தான் என்று எந்த இடத்திலும் சொல்லி அவர் பெருமை தேடவில்லை. இயேசுவினுடைய புதுமைகளை, இயேசுவினுடைய வல்லமை மிக்க செயல்களை சுட்டி காட்டி என் பையன்தான் பாருங்க என்றெல்லாம் கூட அவர் எந்த இடத்திலும் பெருமை தேடியதாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டவில்லை. மாறாக அவர் தன்னுடைய எளிமையின் அடையாளமாக தான் ஒரு தச்சன் என்பதைத்தான் இறுதி வரை தன்னுடைய அடையாளமாக கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட இந்த ஒரு தாழ்ச்சி மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய பாதுகாவலருக்கு விழா எடுத்து கொண்டாடி மகிழ்கின்றோம். அவருடைய வாழ்வியலை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரதிபலிக்கிறேனா, அல்லது என்னுடைய வார்த்தைகளை முன்னிட்டு, என்னுடைய வார்த்தைகளை வைத்து நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவள் என்கின்ற அந்த ஆணவத்தை, என்கின்ற அந்த உயர்வு மனப்பான்மையை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்துகிறேனா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஆணவ செயல்பாடுகள் நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால், தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்திற்கு எதிரான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தது என்று சொன்னால், அவற்றை நம்முடைய வாழ்விலிருந்து பிடுங்கி எறிந்து நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பரை நம்முடைய வாழ்வின் முன் உதாரணமாக கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற முயற்சி செய்வோம். எங்கெல்லாம் நம்முடைய வார்த்தைகளை உயர்த்துகிறோமோ, நம்முடைய பேச்சின் தொனியை கூட்டுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய நினைவுக்கு யார் வர வேண்டும்? புனித யோசேப்பு வர வேண்டும். அந்த மனுஷன் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் தன்னுடைய வார்த்தைகளை உயர்த்தாமல் இருந்தாரே, தாழ்ச்சியோடு இருந்தாரே, நானும் அவரை போல இருப்பேன் என்கின்ற உறுதிப்பாட்டை நம்முடைய புனிதரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புனித பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்தில் 5வது அதிகாரம் 6வது இறை வசனத்தில் அருமையாக குறிப்பிடுவார். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழாக உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். நாமும் கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழாக நம்முடைய வாழ்வை தாழ்த்துவோம். ஏற்ற காலத்தில் கடவுளும் நம்முடைய வாழ்வை உயர்த்தி நிறைவான அருளால், ஆசிரால் நம்மை நிரப்புவார். எனவே அப்படிப்பட்ட தாழ்ச்சி மனநிலையை நாம் ஆடையாக அணிந்து கொள்ள, தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம் நம்முடைய வாழ்விலே வேறொன்று தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இருபால் துறவியர் அனைவரும் இறை மக்களை ஞானத்தின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளில் சிறப்பிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இறைவன் இதுவரை செய்து அனைத்து நன்மைகளுக்காகவும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியை அடைந்து கடன் சுமை, குடும்ப பகைகளை களைந்து நல் ஒளி தரும் அன்பின் மக்களாய் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அச்சம் தவிர என்ற வார்த்தைக்கு சொந்தமான எம் பங்கு சிறுவர் சிறுமியரை உம் பாதம் தருகின்றோம். ஆழ்கடலையும் வென்றிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழ்க்கை தேடலை ஆரம்பிக்கும் இவர்கள் எல்லையில்லாத இரக்கத்தை தங்களுள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு இயேசுவின் அன்பு பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழ்பவரே எம் இறைவா, என்றும் உம்மேல் நாங்கள் அசையாத நம்பிக்கை கொண்டு வாழவும், எம்மேல் வாழ்வாலும் சொல்லாலும்
எங்கள் செயல்பாடுகளாலும் உமக்கு சான்று பகரவும் இவ்வுலகில் உமது அன்பையும் அமைதியையும் உயிர்ப்பை எடுத்துரைக்கும் கருவிகளாக இருந்து செயல்படக்கூடிய ஆற்றலை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்தில் நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து உம் ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். புனித யோசேப்பின் திருநாளில் தக்க புகழுரை சாற்றி உமையேத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும்
செராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையானத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பரின் 9ஆம் திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பித்த குடும்பத்தாருக்கும் சிறப்பு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். அன்பு மக்களே, இன்று மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருவிழா சிறப்பு மாலை ஆராதனையும் நடைபெறும். எனவே அன்பு மக்கள், இந்த வழிபாட்டில் கலந்து நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பரின் வல்லமைமிக்க பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இன்று திருப்பலி நிறைவேற்றி தந்தையின் உடலுள்ள சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நம் ஊரின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, நம் ஊரின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, நம் ஊரின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, அஜிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.